Okay, so hello busy people, அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening, welcome. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ். ஓகேங்களா, சூப்பர். ஸோ ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ், ஸோ இதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ வெல்கம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்ஸ்லேயே வந்து ஆசிட்ஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து அக்வா ரீஜியன் சொல்லிட்டு ஒரே ஒரு சின்ன டாபிக், அதை பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக பேசஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா. ஸோ டைம் யூஸ் பண்ணோம்னா ஸோ டேட்டா வி கோ ஃபார் கிளாஸஸ். ஓகே, ஸோ அக்வா ரீஜியா. ஸோ இந்த அக்வா ரீஜியா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த நம்ம யூஸ்வலாக வந்து ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து போடுவோம் இல்லைங்களா. ஸோ கோல்டு, சில்வர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா. பட் அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க வந்து மற்ற வாட்டர் கூடயோ இல்லைனா மற்ற இது கூடயோ வந்து பண்ணாக்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கையில் ஏதாவது வந்து தோடு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிறைய கெமிக்கல்ஸில் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோப்பு நோரை, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஏதாவது ஒரு ஆன்டாசிட்ஸ், இல்லைனா உங்களுக்கு வந்து டெட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய கெமிக்கல்ஸோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். கோல்டன், சில்வர், அது மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே. பட் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ரியாக்ட் ஆகிறது கிடையாது. சரிங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இன்னொன்று பாருங்கள். ஸோ இது ஈவன் கோல்டு அண்ட் சில்வர் உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிட், ஸோ எதுவுமே உங்களுக்கு ரியாக்ட் ஆகவே ஆகாது. ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து நீங்கள் வந்து கோல்டில் போட்டாலும் ரியாக்ட் ஆகாது, நைட்ரிக் ஆசிட் எடுத்து கோல்டுக்கு மேலே போட்டாலும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னாக்கா, அப்போ கோல்டு வந்து நம்ம வந்து மெல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மிக்சர் வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, பட் தி மிக்சர் ஆஃப் தீஸ் டூ ஆசிட்ஸ் கேன் டிசால்வ்ஸ் கோல்டு. ஸோ அப்போ தான் ஒரு மிக்சர் வந்து கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே நம்ம கரெக்டான ப்ரொபோர்ஷனில் நம்ம வந்து ரைட்டுங்க, சூப்பர். ஸோ ராஜ தருவம், ரைட்டுங்க, சூப்பர் சூப்பர். ஸோ அதான் வந்து அக்வா ரீஜியா. சூப்பர் சூப்பருங்க, வெரி குட். ஸோ தட் இஸ் த திங். ஸோ பின்னாடியே நான் வந்து இந்த சொல்லிடுவேன், பின்னாடி வந்து இந்த பேர் வந்து போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதான் உங்களுக்கு அக்வா ரீஜியா. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து எந்த ரேஷியோ வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிவைக்கு. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ரேஷியோ. ஸோ நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் சரி, நைட்ரிக் ஆசிடும் சரி, ரெண்டுமே வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே எந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உங்களுக்கு 3, நைட்ரிக் ஆசிட் உங்களுக்கு 1. ஸோ அப்படின்னா HCl is to HNO3. ஸோ பார்த்தீங்கன்னா 3:1. ஓகேங்களா. ஸோ அந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது நிறைய தடவை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இட் இஸ் அ எல்லோ ஆரஞ்சு ஃபீமிங் லிக்விட். ஓகேங்களா. நல்லா இது எந்த கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னா நல்லா எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரியான ஒரு கலர் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் அ ஹைலி கொரோஷன் லிக்விட் ஏபிள் டு அட்டாக் கோல்ட் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா. ஸோ இது ஈஸியாக வந்து ரொம்ப கொரோஷன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய இந்த அக்வா ரீஜியா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து மற்ற கோல்டையும் சரி மற்ற ஆர்னமெண்ட்ஸும் சரி ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அட்டாக் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அக்வா ரீஜியோட கெமிக்கல் ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதோட ரேஷியோ ஸோ 3:1. ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். ஓகேங்களா. ஸோ 3:1. அதனால் 3 HCl + 1 மாலிகுல் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டி இன் வாட்டர். ஸோ வாட்டரில் வந்து வந்து கரையுமா சொல்லிக்கிட்டீங்கன்னா மிசிபிள் இன் வாட்டர் அப்படின்னா என்ன, ஈஸியாக வந்து தண்ணியில் வந்து கரையும் சொல்லி அர்த்தம். ஸோ அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்ன, பாயிலிங் பாயிண்ட் என்ன. ஸோ எப்போ வந்து மெல்ட் ஆகும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா -42 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு வந்து ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு 108 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ஸோ உருகிறது வந்து எந்த டெம்பரேச்சரில் உருகும் அப்படின்னா -42 டிகிரி செல்சியஸ். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஆவியாதல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 108 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே கொடுக்கல, இது எல்லாமே உங்களோட புக்கில் இருக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மேபி மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்து கேட்கலாம், சான்சஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதான் வந்து கிங்ஸ் வாட்டர். ஓகேங்களா. நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ ராஜ திரவம். ஸோ அது வந்து கிங்ஸ் வாட்டர் நீங்கள் கொடுத்துருப்பாரு. ஸோ அக்வா ரீஜியா அப்படின்னா ராஜ திரவம்னு சொல்லி சொல்லலாம், இல்லைனா கிங்ஸ் வாட்டர். ஓகேங்களா. ஸோ த நேம் ரிஃப்ளெக்ட்ஸ் த எபிலிட்டி. ஸோ இது வந்து ஏன் வந்து கிங்ஸ் வாட்டர் சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ப்ரீஷியஸான மெட்டல்ஸ். ஸோ கோல்டு, பிளாட்டினம், பெல்லடியம், ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒரு மெட்டல், ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா. அந்த மாதிரி ரொம்ப ப்ரீசியஸான மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக டிசால்வ் பண்ணக்கூடியது அப்படின்றதுனால தான் இது வந்து கிங்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங். ஏன்னா அவங்க ராஜாக்கள் தான் வந்து ரொம்ப ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ தட் இஸ் த திங், ரைட். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் அக்வா ரீஜியா. ஸோ அக்வா ரீஜியோட மெயின் யூசஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு
கோல்டு பிளாட்டினம் பெலடியம் அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் உங்களுக்கு டிசால்வ் பண்ணுறது ஒன்று. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ் ஃபார் க்ளீனிங் அண்ட் ரிஃபைனிங் கோல்டு. ஓகேங்களா, கோல்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி பியூரிஃபை பண்ணுறதுக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக அந்த அக்வாரிஜி உங்களுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. ஸோ அக்வாரிஜில் வந்து பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. அந்த கிங்ஸ் வாட்டர் அப்படின்ற பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ ராஜதிரம், ஸோ திரவம், ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மெயினாக என்னென்னா அதோட கான்ஸ்டிடியூன்ஸ், ஸோ என்னென்ன கெமிக்கல், ஸோ எந்த ரேஷியோவில் உங்களுக்கு இருக்குது, ஸோ HCl என்ன ரேஷியோவில் இருக்குது, நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன ரேஷியோ, ரெண்டுக்குமே அது ஒன்று பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு பிளாட்டினம் பெலடியம், ஸோ இந்த மாதிரி இது வந்து டிசால்வ் பண்ணுது. ஸோ அது ஒன்று. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் நம்ம டேட்டா வி கோ ஃபார் பேசஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் ஆசிடு, இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் உங்களுக்கு பேஸ். ஸோ இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ஆசிட் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஆசிட் வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆசிட் இங்கே எழுதுகிற பாருங்க. ஸோ ஆசிட் நம்ம என்ன பார்த்தோம், ஸோ H+ அயன்ஸ் பண்ணாலுக்கு வெளியிடும். ஓகேங்களா, H+ அப்படின்ற அயனிகள் வந்து உங்களுக்கு வெளியிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சோம்னா வி கால் இட் அஸ் ஆசிட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி தான் பேசஸில் என்ன ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஹைட்ராக்சைடு அயன்ஸ். ஓகேங்களா, இந்த ஹைட்ராக்சைடு அயன்ஸ் அப்படிங்கிறது OH- இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா H அப்படிங்கிறது நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம், ஹைட்ரஜனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஹைட்ரஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு கெஸ் இருக்குங்களா? ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? சூப்பருங்க, வெரி குட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னா நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், E- சொல்லி போகிறோம். ஸோ இதான் வந்து எலக்ட்ரான் இல்லைங்களா. ஸோ அதனால OH- போகலாம், இல்லைனா O2-. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் வரும். ஸோ மேக்ஸிமம் பண்ணவங்களுக்கு ஹைட்ராக்சைட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வரும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணவங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு எடுத்தவங்க, ஸோ இது வந்து ஒரு பேஸ் தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து இதை தண்ணியில் போட்டு கரைச்சோம் நல்லா வந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன கிடைக்கும், O2- அப்படிங்கிறது ஒரு அயனி வந்து செப்பரேட்டாக வெளியில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் தி திங். ஸோ அதனால் மோஸ்ட் காமன்லி உங்களுக்கு ஹைட்ராக்சைடு அயன்ஸ் தான் இருக்கும், இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆக்சைடாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு மெயின் ஆஃப் பேசஸ் தான். ஸோ it is a substance which is bitter in taste and soapy in touch. ஸோ டச் பண்ணும்போது ஏதோ ஒரு சோப்பி ஃபார்மேட்டில் சோப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நல்லா டேஸ்ட் பண்ணால் பெட்டர் கார்டு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் உங்களுக்கு பேசஸ் எல்லாம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வாஷிங் சோடா, காஸ்டிக் சோடா, ஸோ காஸ்டிக் பொட்டாஷு, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் தான். ஸோ இது அப்படியே ஆசிட் நம்ம என்ன சொன்னோம், நான் ஆசிட்க்கு வந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன் என்னென்னா, ஸோ அந்த ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ ரைட்டுங்களா, ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் தான் உங்களுக்கு வந்து லிட்மஸ் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ லைட்டாக வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை ரெட் கலர் சும்மா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு தண்ணி ஒரு பேஸில் உங்களுக்கு நான் வந்து நல்லா ஒரு முக்கிய எடுத்து அப்படின்னா இதோட கலர் வந்து அப்படியே ப்ளூ கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த திங், ரெட் டு ப்ளூ. சூப்பர். ஸோ ரெட் லிட்மஸ் வந்து அப்படியே ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக நான் வந்து சொன்னேன். ஸோ வந்து எது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னா ஆசிட் தான் டேஞ்சர் நமக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து எப்படி எது ரியாக்ட் ஆகும், எது கான்சன்ட்ரேட்டர்லாம் நம்ம வந்து தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் அதெல்லாமே. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன் நான், ஸோ வந்து இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆசிட்குள்ள வந்து ஒரு முக்கிய எடுத்தீங்க அப்படின்னா ரெட் கலராக மாறும். ஸோ ரெட் கலர் என்ன உங்களுக்கு இட் இஸ் a symbol of danger, அதனால் we call it as acid. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆசிட்க்கு அப்படியே ஆப்போசிட் தான் பேஸு. ஸோ ரெட் லிட்மஸ் டு ப்ளூ. நெக்ஸ்ட் மற்றதுலாம் என்னென்ன அப்படின்னா ஸோ தே ஆர் பிங்க் வித் ஃபினாப்தலின். ஸோ பேசஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபினாப்தலின் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா பிங்க் கலரில் உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ அது ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்சு நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸோ இந்த மெத்தில் ஆரஞ்சு நம்ம வந்து பேசஸ் கூட உங்களுக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் எல்லோ கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது ஆரஞ்சு கலர் உங்களுக்கு எல்லோ கலராக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் திங். ஸோ இது ரெண்டு அதர் தேன் தட். ஓகேங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய டைம் உங்களுக்கு வந்து எல்லா டிஎன்பிசியில் உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஆர்காலஜிக்கல் எக்ஸாமாக இருக்கட்டும் சரி, கோர்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் சரி, இல்லைனா மற்ற வெட்டரி சயின்ஸ், ஸோ அந்த மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம், அதில் எந்த எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய டைம் உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆசிட் அண்ட் பேசஸ் அப்படின்னா ரொம்ப காமனாக நிறைய டைம் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இதுதான். ஓகேங்களா, ஸோ லிட்மஸ் பேப்பர் சேஞ்ச் ஆகிறதுலாம் வந்து கேட்டது ரொம்ப ரேர் உங்களுக்கு. ஸோ ஒரு இது மோஸ்ட்லியாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஃபினாப்தலின் மெத்தில் ஆரஞ்சு. ஸோ ஈஸியாக வந்து மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆசிடும் சரி பேஸும் சரி ஃபினாப்தலின் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், அதேமாதிரி மெத்தில் ஆரஞ்சு கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சால் ஒரு 2-3 தடவை எழுதி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் ஸோ அரினேஸ் தியரி. ஸோ இந்த தியரி நம்ம போன ஆசிட் வந்து பார்க்கும்போதே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம, ஓகேங்களா. ஸோ ஒரு ஆசிடை நம்ம எப்படி ஆசிட்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி H+ அயன்ஸ் வந்து வெளியில் ஒரு ரிலீஸ் பண்ணிச்சாங்க வந்து we call it as acid. அதே மாதிரி OH மைனஸ் இல்லை O2-. ஸோ உங்களுக்கு ரெண்டில் எது வந்துச்சாலும் உங்களுக்கு நார்மலாக we call it as base. ஸோ அதான் உங்களுக்கு அரினியஸ் தியரி. ஸோ அதை பற்றி சொல்கிற தியரி. bases that are soluble in water are called alkalis. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பாயிண்ட். ஸோ பேசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பேசஸ் எல்லாம் சில பேசஸ் எல்லாம் தண்ணியில் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆட் ஆகாது உங்களுக்கு. ஸோ நல்லது உங்களுக்கு கரையாது உங்களுக்கு தண்ணியில், ஓகேங்களா. ஒரு சில பேசஸ் மட்டும் தான் நீங்கள் தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எந்தெந்த பேசஸ் எல்லாம் உங்களுக்கு தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கரைஞ்சிருதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்கலைஸ்ன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பீரியாடிக் டேபிள் நான் வந்து டீச் பண்ணிக்கிறேன், என்னோட ப்ரீவியஸ் செஷன் போய் பாருங்கள், ஓகே. பீரியாடிக் டேபிள் ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் குரூப் வந்து அல்கலி எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏன் அந்த இதுக்கெல்லாம் வந்து அல்கலின்னு சொல்லி இருக்குது, ஏன்னா அது அந்த ரெண்டு குரூப்பில் இருக்கக்கூடிய மேஜரான எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், இல்லைங்களா. அது மாதிரி ஈஸியாக வந்து உங்களுக்கு ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். அதை தூக்கி நம்ம வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா ஈஸியாக கரைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. சோடியம் குளோரைடு வந்து சால்ட், ரைட். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு இது நீங்கள் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்து கரைஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங்ஸ். ஈஸியாக வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு இந்த பேஸு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் நம்ம, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அப்போ வந்து அல்கலிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால தான் சோடியம் நம்ம அல்கலி மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ நிறைய பேசஸ் எல்லாம் உங்களுக்கு தே ஆர் சாலிபிள் இன் வாட்டர். ஸோ எந்தெந்த பேசஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக சாலிபிள் ஆகுது வாட்டரில், ஸோ வி கால் தம் அஸ் ஆல்கலிஸ், ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேசஸ் அண்ட் ஆல்கலைஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் பேஸ் ரியாக்ட்ஸ் வித் அன் ஆசிட் டு கிவ் சால்ட் அண்ட் வாட்டர் ஒன்லி. ஸோ ஒன்லி அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க உங்களுக்கு, இந்த ரியாக்ஷன் இப்படி தான் வந்து சேரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். ஸோ என்னோட மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாப்பா ஒரு எக்ஸாம்பிள் பண்ணால் உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு தான், ஓகேங்களா. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு நான் வந்து போட்டேன். நெக்ஸ்ட் ஆசிட். ஸோ என்னோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியக்கூடிய ஒரே ஆசிட் என்னன்னா உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுக்குமே நடுவில் உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சோடியமும் குளோரைடும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹைட்ராக்சைடும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஸோ சால்ட் வந்து சோடியம் குளோரைடுன்னு சொல்லி ஒரு சால்ட் வந்து கிடைக்கும். ப்ளஸ் இங்கே ஒரு H, இங்கே ஒரு HO, ஓகேங்களா. சப்போ H2O, ஓகேங்களா. சிம்பிள். நீங்கள் வந்து இது சப்போஸ் இது நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. இதை வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ ட்ரெண்டிங் அப்படின்னா இப்போ அதிகமாக வந்து கேட்டுருக்காங்க. இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸாக ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிடும் பேஸும் கலந்தா உங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்கும், அதுமாதிரி ஒரு ஆசிட் உங்களுக்கு வந்து ஒரு சால்ட்டோட உங்களுக்கு மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். ஸோ உங்களோட மைண்டில் வந்து எந்த கெமிக்கல் வந்து ஃபஸ்ட் வந்து தோணுதோ அந்த கெமிக்கல் ரொம்ப சிம்பிளான கெமிக்கல் எடுத்துக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே எடுத்துக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் போட்டிருக்கிறது பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ரியாக்ஷன் எடுத்து போட்டு நீங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ தட் இஸ் திங். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஜிங்க் ஆக்சைடு ஒன்று, ஜிங்க் ஆக்சைடு உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ரியாக்டர்ஸ்னா உங்களுக்கு ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் வாட்டர், ஓகேங்களா. வெரி சிம்பிள். அதேமாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சோடியம் அயன் வந்து கிடைக்கும். அட் சேம் டைம் OH மைனஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஹைட்ராக்சைடு அயன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஈஸியாக வந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னா we call it as base, சரிங்களா. ஸோ ரெண்டுக்குமே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன 2 எக்ஸாம்பிளுக்குமே எக்ஸ்பிளனேஷனுக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. வெரி சிம்பிள். So this is very important. So all the alkalis are bases but not all the bases are alkalis, ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்தெந்த பேஸெல்லாம் நீங்கள் ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சா கரையுதோ அதுதான் வந்து ஆல்கலிஸ், இல்லைங்களா. அதனால் எல்லா ஆல்கலிஸும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பேசஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம, ஓகேங்களா. ஸோ சிம்பிள் தான் அது. பட் எல்லா பேசஸுமே வந்து ஆல்கலிஸ் கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு சில ஆல்கலிஸ் எல்லாம் சில பேசஸ் எல்லாம் பண்ணாலும் தண்ணியில் கரையும், சில இதெல்லாம் வந்து கரையாது தண்ணியில் போட்டிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தண்ணியில் போட்டால் கரைஞ்சிடும் உங்களுக்கு, டக்குன்னு கரைஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதனால் இதெல்லாம் நம்ம இந்த பேசஸ் எல்லாமே நம்ம என்ன சொன்னால் ஆல்கலிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. பட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு, ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஹைட்ராக்சைடு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு OH மைனஸ் வந்து OH ஹைட்ராக்சைடு அயன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஹைட்ராக்சைடு அயன் வந்து உங்களுக்கு வந்து
நம்ம அக்கோ சொல்யூஷனாக வந்து ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக OH மைனஸ் சைன் சொல்லி நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். பட் என்னன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு தண்ணியில் போட்டதெல்லாம் கரைஞ்சிடாது. ஓகேங்களா? அதனால இது என்ன வந்து அல்கலிஸ் கிடையாது, பட் பேசஸ் இது எல்லாமே. ஸோ பேஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ இங்கே பாருங்க, ஸோ கால்சியம் ஆக்சைடு இருக்குது, சோடியம் ஆக்சைடு இருக்குது, ஸோ CaO Na2O. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, எனக்கு O2 என்ன ஆயிடுச்சுன்னா O2 ஃபார்ம் ஆகுது, இங்கே O2 ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்பயும் பாருங்க நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு லைன் உங்களுக்கு 1 சிம்பிள். ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஸோ ஒரு OH மைனஸ் OH மைனஸ் OH மைனஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒன்றே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ தட் இஸ் திங். ஸோ அதனால தான் ஏன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருங்க. இப்போ OH மைனஸ் வந்தால் தான் சில எக்ஸாம்பிள் சில டெஃபினேஷன்ஸ்லாம் பண்ணால் ஹைட்ராக்சைடு லைன் அப்படின்னா OH மைனஸ் வந்தால் தான் அது வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருப்பீங்க. ஸோ அது வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? OH மைனஸும் வரலாம், இல்லை உங்களுக்கு அந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ரெண்டுமே எல்லாமே ஒன்று தான். ஸோ O2 மைனஸாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் கால்சியம், ஸோ O2 மைனஸ், சோடியம் இருக்குது, ஸோ O2 மைனஸ். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து பேசஸ் வந்து வரலாம். ஓகேங்களா? ஸோ கால்சியம் ஆக்சைடு அண்ட் சோடியம் ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் உங்களோட புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா புக்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லைங்களா? NCERT இல்லை, சமச்சர் புக்கிலேருந்து. ஸோ அதனால் சமச்சர் புக்கில் என்னென்ன எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை இதில், பட் ஸ்டில் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் வந்து 2 அப்படின்னா, ஸோ CaOH ட்வைஸு, ஸோ அதனால் 2. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு CaOH த்ரைஸு, ஸோ அதனால் 3. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ எனி டவுட்? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகேங்களா? சார் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து எல்லா ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. உங்களோட மைண்ட் வந்து எந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு பாப்பப் ஆகுதோ ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு கிளான்ஸ் வந்து அதை போட்டே நீங்கள் சிம்பிளாக ரியாக்ஷன் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரைட். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேசஸ். பேஸையும் நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய ஃபார்மேட்டில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஓகேங்களா? எப்படி பண்ணாலும் அயன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துட்டு எது வந்து உங்களுக்கு வந்து அயனைசேஷன் ஆகும்னு சொல்லி கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் திங். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அயனைஸ் ஆகுது. தண்ணியில் போட்டிங்கன்னா எது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கரையுது, ஈஸியாக வந்து கரைஞ்சிருதோ அது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் பேஸஸ் சொல்லும். சிம்பிளாக சொல்லணும்னா எதெல்லாம் வந்து ஆல்கலிஸ்ன்னு வருதோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பேசஸ் கட்டியில் வரும். ஸோ பாருங்கள், ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு வந்துருக்கு, ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்துருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படின்னா சோடியம் பொட்டாசியம் எல்லாமே வந்து ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகேங்களா? அதனால் ஈஸியாக வந்து பண்ணாலும் அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் தண்ணியில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த OH மைனஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக வெளியில் வந்துடும் உங்களுக்கு. தட் இஸ் திங். அதாவது 100% அயனைசேஷன் வந்து இருக்கும். 100% அயனைசேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த வீக் பேசஸ் எல்லாம் இருக்குங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஸோ இதெல்லாம் பண்ணால் ரொம்ப வீக் பேசஸ். ஏன் சார் வீக் பேசஸ் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% அயனைசேஷன் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? 100% கண்டிப்பாக அயனைசேஷன் ஆகவே ஆகாது. ரொம்ப பார்ஷியல் அயனைசேஷன் தான் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்ஷியலி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம OH மைனஸ் அப்படிங்கிறதே கம்ப்ளீட்டாக முழுசாலாம் வெளியில் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? ரொம்ப பார்ஷியலாக தான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வெளியில் வரும். பட் நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலையும் சரி ஃபிசிக்ஸ்லையும் சரி ஓகே இந்த மாதிரி பார்ஷியலாக வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஏதோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம் இந்த பேசிஸில் அப்படின்னா கேல்குலேஷன் பர்பஸ்க்காக வந்து தேவைப்படும் இல்லையா? அதனால் பார்ஷியலி அப்படின்னா உங்களுக்கு அது பார்ஷியல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ல வேல்யூ வரும், அதை தூக்கி நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப டீடியஸ். அதனால் என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக் சம்லலாம் வரும்போது 100% வந்து அயனைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணி எடுத்துக்கோமே தவிர, ஸோ இதெல்லாம் வந்து 100% அயனைஸ் ஆகாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் தி திங். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு, அமோனியம் ஹைட்ராக்சைடு, ஸோ இது எல்லாமே இப்போ நமக்கு ரொம்ப வீக்கான பேசஸ் இதெல்லாமே. ஸோ அது அந்த ஃபார்மேட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோனோ பேசிக். ஸோ மோனோ அசிடிக் பேஸ். மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு என்ன, மோனோ அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் ஒன்றுன்னு சொல்லி அர்த்தம். அது மாதிரி டை அசிடிக்னா உங்களுக்கு 2ன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா OH மைனஸ் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட்டு. ஸோ இதோட கவுண்ட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஒரே ஒரு OH தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு we call it as மோனோ அசிடிக் பேஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் CaOH ட்வைஸு, MgOH ட்வைஸு, டோட்டலாக 2 OH இருக்குது உங்களுக்கு. ஸோ 2 ஹைட்ராக்சைடு அயன் வந்து இருக்குது. ஸோ அதனால் we call it as டை அசிடிக் பேஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இதை. ஓகேங்களா? சிம்பிள். அதே மாதிரி தான் ட்ரை அசிடிக். இங்கே பாருங்கள் AlOH த்ரைஸு, FeOH த்ரைஸு,
டோட்டலாக 3 ஹைட்ராக்சைடு அயன் வந்து இருக்குது. ஸோ அதனால் வி கால் இட் அஸ் ட்ரை அசிடிக். ஸோ ட்ரை அப்படின்னா வந்து 3ன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன். ஸோ அந்த நீங்கள் வந்து இது வந்து நம்ம நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க. கான்சன்ட்ரேட்டட் டைலூட்டட் சொல்லி கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கரைக்கிறோம் அந்த அக்வா சொல்யூஷனில் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு மாறும். இப்போ வந்து ஒரு ஆசிட் இருக்குன்னா அந்த ஆசிட்ல எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன்லேருந்து கேட்கறது கிடையாது. ஸோ அப்படியே கேட்டாலும் எதில் வந்து உங்களுக்கு ஓஹெச்சோட பர்சன்டேஜ் வந்து எந்த கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ, ஹையர் பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேட். ஓகேங்களா? ஆல்கலி ஹேவிங் ரிலேட்டிவ்லி ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கலி. ஓகேங்களா? ஸோ ஆல்கலி வந்து உங்களுக்கு OH மைனஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு O2 மைனஸ். ஸோ ரெண்டில் பிறகு எது ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கோ அது நம்ம கான்சன்ட்ரேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ டைலூட்டட் அப்படின்னா வந்து எதில் ரொம்ப லோ பர்சன்டேஜோ வி கால் இட் அஸ் டைலூட்டட் ஆல்கலி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம முன்னாடி கொடுத்ததே தான். ஸோ வந்து புதுசாலாம் நான் ஆட் பண்ணல. ஸோ பேசஸ் எல்லாமே எல்லா பேசஸும் நம்ம ஆல்கலிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. பட் ஆல் த ஆல்கலிஸ் ஆர் பேசஸ் பட் நாட் ஆல் த பேசஸ் ஆல்கலி. முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் மறுபடியும் சொல்லியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் வந்து ஈஸியாக வந்து வாட்டர் டிஸ் ஆகிடும். ஸோ வி கால் இட் அஸ் ஆல்கலிஸ். ஆனால் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டிசால்வ் ஆகாது. ஸோ தே ஆர் கால்ட் பேசஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் எதாவது டவுட் இருக்குங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு வெரி சிம்பிளான ஒன்று தான். ஓகேங்களா? அதனால் ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு யாரா சயின்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுதான் உங்களுக்கு வந்து நிறைய ஈஸியாக உங்களுக்கு வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கள் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்மில் குரூப் 1 மெயின்ஸுக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். மெயின்ஸ்க்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டில் டைம் வந்து இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ரிவிஷன். ஸோ கரெக்டாக ரிவிஷன் கொடுப்பாங்க. மொத்தம் வந்து 10 யூனிட்டுங்களா, 10 யூனிட்டுக்கும் உங்களுக்கு ரிவிஷன் இருக்கும். ஸோ எம்சிக்கு ஃபார்மேட்டை உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. பிவைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அது எப்படி வந்து சான்சஸ் கண்டுபிடிக்கலாம் அவசியமே இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து எல்லாருமே உங்களுக்கு வித் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்கலாம் நம்ம. பட் இது வந்து அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்ம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஆப் தான். ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நீங்கள் வந்து புதுசாக நிறைய கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எல்லா அகாடமிக் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே. அகாடமியில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மனிதநேயம், ரேடியன் ஏஎஸ் அகாடமி, ஸோ சன் ஏஎஸ் அகாடமி சொல்லி எல்லா அகாடமியில் யாரெல்லாம் வந்து பெரிய ஆளுங்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் பயப்படாமல் உள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ Murali09 திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட். ஸோ இந்த ரெஃபரல் கோடை வச்சு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரஸ்ட் மீ, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க, பாய்ங்க, டேக் கேர். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 4 to 5 கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன கேட்டகரியில் எல்லாமே. ஸோ ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஸோ வேணுமா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, பாய், டேக் கேர்.